பேறுசார் குழந்தைகள் நலத்திட்ட பகுதி நேர தூய்மை பணியாளர்களுக்கான தொகுப்பூதியம் 1500 இருந்து 7376 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை இயக்ககம் சார்பாக பேறுசார் குழந்தைகள் நலத்திட்ட பகுதி நேர தூய்மை பணியாளர்களுக்கு தொகுப்பூதியம் உயர்த்தி வழங்கும் விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பேறுசார் குழந்தைகள் நலத்திட்ட பகுதி நேர தூய்மை பணியாளர்களுக்கான தொகுப்பூதியம் 1500 ரூபாயிலிருந்து 7376 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், நிபா வைரஸ் குறித்து அனைத்து மாவட்டங்களிலும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் நிபா வைரஸ் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புகளில் ஒன்றான ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிரசவ நேரங்களில் அறையினை தூய்மையாக வைத்துக் கொள்ள, செவிலியர்களுக்கு உதவியாக இருக்க RCH தூய்மை பணியாளர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 2002ஆம் ஆண்டு ஒரு 24 ஆண்டுகளுக்கு முன்னால் நியமிக்கப்பட்ட இவர்களுக்கு மாதந்தோறுமான சம்பளம் 500 ரூபாய் என்று இருந்திருக்கிறது. ஒரு 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்றியவர்களுக்கு 1000 ரூபாய் என்று உயர்த்தப்பட்டிருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. மாநில அரசின் சார்பில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 5876 ரூபாய் தமிழக அரசின் நிதி தொகுப்பில் இருந்து அவர்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டு அவர்களுக்கு இப்பொழுது 7376 ரூபாய்க்கான ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது.